ஹலோ காய்ஸ், நாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக இருக்கிற தேன் கூட எப்படி வந்து நம்ம தேன் பெட்டியில் வச்சு வளர்க்குறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். தேன் பெட்டியில் பார்த்திங்கன்னா அடுக்கு தேன் மட்டும் தாங்க வளர்க்க முடியும். இந்த தேன் பார்த்திங்கன்னா அடுக்கு தேன். இந்த அடுக்கு தேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொந்துக்குள்ளேயும் மரப்பொந்தில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கல்லுக்கட்டு இடுக்கில் இந்த மாதிரி பெருக்காம் பொந்து இந்த சைடில் மட்டும் தாங்க வந்து இந்த அடுக்கு தேன் வந்து கூடு கட்டும். நம்மளோட தேன் பெட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு தேன் கூட்டம் வந்து இப்போ பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி கல்லுக்கட்டு சந்தில் வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்டி இருந்துச்சுங்க. சரி சொல்லிட்டு நானும் வந்து கல்லை பறித்து பார்த்தேன். வந்து பார்த்ததையும் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக அடை வச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கூடு கட்டி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அடையை பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. தேன் பெட்டியை பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எடுத்து வந்து வச்சுட்டேங்க. அது மாதிரி தேன் பெட்டிக்குள்ளே நம்ம வந்து எடுத்து பிடிச்சி வச்சிட்டோம்னாலே இந்த தேன் கூடு வந்து இதுக்குள்ளே வந்துடுங்க. பூச்சி கூட்டம் எல்லாமே. நானும் பார்த்திங்கன்னா ஒரு அடையை எடுத்து பார்த்தேங்க. எடுத்து பார்த்தா ஃபுல்லாகவே தேன் தான் வச்சுருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா கட்டியாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தேன் தாங்க இருந்துச்சு. இந்த தேன் கட்டி பார்த்திங்கன்னா புதுசாக வந்த கூட்டங்க. இந்த பூச்சியில் பார்த்திங்கன்னா ராணி பூச்சி பறந்து வந்து பக்கத்தில் இருக்கிற தென்னை மரத்தில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா பூச்சி பின்னாடியே வந்து அந்த இடத்துல வந்து ஒட்டிகிட்ருக்கோம். ராணி பூச்சை கண்டுபிடிச்சி நானும் பொறுமையாக பெட்டிக்குள்ளே எடுத்து வச்சிட்டேங்க. எடுத்து வச்சது உடனே பார்த்திங்கன்னா எல்லா பூச்சும் உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சுங்க. தேன் அடையை வந்து இந்த மாதிரி ஃப்ரேம்ஸில் கட்டி விட்டுருங்க. எல்லா பூச்சி போனதுக்கப்புறம் பெட்டியை வந்து நீங்கள் தேவைங்கிற இடத்துக்கு போய் வச்சு அந்த இடத்துல தேன் பெட்டி வச்சு வளர்த்திக்கலாங்க.